இங்க இருக்கக்கூடிய அந்த குட்டிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பியர்ஸ் குடிக்குது. அது பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இவரு சுடாம அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பியர்ஸ் குடுக்குறாரு. ஆக்சுவலா நடந்திருக்கும் அப்படின்றத இப்ப காட்டுறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டேஷன் வந்து நடத்துறாரு. சோ இவருக்கு டெய்லி பியர் குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன். சோ ஒரு நாள் வந்து பியர் வைக்கிறாரு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பார்க்கும்போது எம்டியா இருக்கு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு வால் எடுத்துட்டு போச்சுன்னு நம்ம பார்த்தோம். இவருக்கு இது எங்க போச்சுன்னு சொல்லிட்டு ஐடியாவே இல்ல. சோ மறுபடியும் வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேல இருக்க ஒரு வாலை பாத்துடுறாரு. இந்த டைம் இழுக்கிறாரு. பட் அப்பயும் அது எஸ்கேப் ஆயிடுது. சோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பியரை வைக்கிறாரு. பட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக் பண்ணி இந்த மங்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரை தூக்கிட்டு ஓடிடுது. சோ இந்த டைம் வேற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தூரமா அந்த பேர் பாட்டில் வைக்கிறாரு. இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அந்த மங்கிக்கு ரொம்பவே டெம்ட் ஆயிடுது. கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா இவர் பிடிச்சிடுறாரு. இது பயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூரின் பாஸ் பண்ண அங்க இருக்கக்கூடிய சிகரெட் பட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடமே வந்து எரிய ஆரம்பிச்சிருது. இவருக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது இது மங்கியோட யூரின் தான் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் அப்படின்றது. சரி அந்த மங்கிக்கு நிறைய பியர் கொடுத்து பாத்தீங்கன்னா அதுகிட்ட நிறைய பெட்ரோலை வாங்கி இவரு கடையை நடத்த ஆரம்பிச்சிடுறாரு.